everyone. I'm Subhatra from Subhatra Group of Companies. Hello. வணக்கம் மேடம். Please take your seat. Thank you. நீங்க உங்க ப்ராஜெக்ட பிரசன்ட் பண்ண வந்திருக்கீங்களா? உங்க ப்ராஜெக்ட் பிளான் இருக்கா? இல்ல ராகவ் வருவாரா? ராகவ் ஒரு மீட்டிங் விஷயமா வெளியே போயிருக்கான். அவன் சார்பா தான் நான் வந்திருக்கேன். ப்ராஜெக்ட் பிளான் என்கிட்ட இருக்கு. நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். Subhatra from Subhatra Group of Companies. Your time starts now. Please go ahead. Hello everyone. I'm Subhatra. On behalf of our company, I'm here to explain our company's construction plan. என் பேரு சுபத்ரா. சுபத்ரா குரூப் ஆஃப் கம்பெனி சார்பா எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது ஒரு புதுமையான முயற்சி. இது வரைக்கும் யாரும் இதை செய்யறதுக்கு முன் வரல. ஏன்னா எல்லாருமே பழகுன மாடல்ஸையே யூஸ் பண்றாங்க. அதுதான் வசதி, அதுதான் சேஃப்டின்னு நினைக்கிறாங்க. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற மாடல் புதுசு மட்டும் இல்ல, பழைய மாடல்ஸ்ல இருக்கிற பிளஸ் பாயிண்ட்ஸ மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இனோவேட்டிவா புதுமையா யோசிச்சு செஞ்சிருக்கிற மாடல். உறுதி பிளஸ் அழகு பிளஸ் நீடித்த உழைப்பு, ஸ்ட்ரென்த், எஸ்தெட்டிக்ஸ் அண்ட் லாங் லாஸ்டிங். இந்த மூணும் தான் இதோட அடிப்படை. இதுதான் எங்களோட பிளான். இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுல நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். இதுல 500 பேர் வேலை செய்ய போறாங்க. இங்க வேலை செய்ய போற ஆட்களுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலும் கட்ட போறோம். இது ஒரு 24 மணி நேர சர்வீஸ் உள்ள ஹாஸ்பிட்டல். அது மட்டும் இல்ல, நாம எந்த ஊர்ல தங்குறோமோ அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு பீஸ்ஃபுல்லா ரெகுலரா மெடிக்கல் கேம்ப் நடத்தி அவங்க ஹெல்த்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம அந்த மக்களோட நலனுக்காக சின்ன சின்ன உதவிகளும் செய்ய போறோம். ஏய், என்னடி இஎன்டி டாக்டர் பாக்கவா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? காது தொண்டை மூக்குன்னு பாக்குற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்க. எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த? முதல்ல நீ கீழே இறங்கு சொல்றேன். இறங்கு. உனக்கு தான் செக் பண்ண போறோம். எனக்கா? எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு பிரச்சனையே இல்லையா? இவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வச்சிருக்காராம். சுத்தி வளைக்காம என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. இவரு ரொம்ப ஃபேமஸான டாக்டர். உனக்கு காது கேட்க வாய்ப்பு இருக்கான்னு இவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். இத்தனை வருஷம் நாம எவ்வளவோ டாக்டர் பார்த்தாச்சு. இவர் மட்டும் என்ன எனக்கு சரி பண்ணிடுவாரா? இஎன்டி ஸ்பெஷலிஸ்டா, ஃபாரின்ல படிச்சிருக்காராம். இவரை பத்தி நிறைய சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி பண்ண வாய்ப்பு இருக்குல்ல? இல்லடி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ப்ளீஸ்கா, இவர்கிட்ட ஒரு தடவை உன் காதை காட்டி செக் பண்ணி பார்க்கலாம்க்கா. ஏய், ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிற? ஏன்னா இப்போ உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் சுபத்ரா அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் சொல்றேன். அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம சரி பண்ணிடலாம். என் அக்காக்கு காது கேட்காதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. நீ நான் சொன்னாலாம் கேட்க போறதில்ல. அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த காது என்னைக்குமே கேட்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ கேப்ப. ஏன் விஷயத்துல பாசிட்டிவா பேசுற நீ? உன் விஷயத்துல பாசிட்டிவாவே பேச மாட்டேங்கிறியே. வா. ஏய் வா. சரி வரேன். வா. என் அக்காக்கு எப்படியாவது காது கேட்கணும் டாக்டர். நான் உங்களை கடவுள் மாதிரி பாக்குறேன். எப்படியாச்சும் சரி பண்ணுங்களேன். என்னாச்சு டாக்டர்?
ரிப்போர்ட் பாத்துட்டீங்களா? எனக்கு காது கேட்காது தானே. நல்லா சொல்லுங்க அவகிட்ட. இந்த கேஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸ் தாமா. எப்படியாவது கேட்க வைங்க டாக்டர். என் அக்காவுக்கு காது கேட்கணும் ப்ளீஸ். நான் உங்களை நம்பிதான் வந்திருக்கேன். ஏய் ஹர்ஷினி, டென்ஷன் ஆகாத, அமைதியா இரு கொஞ்சம். இருக்கா? ஏய், சும்மா இரு. டாக்டர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், நாங்க சும்மா கன்சல்டேஷனுக்காக தான் வந்தோம். என் ஃப்ரெண்டு யூஎஸ்ல பெரிய ENT ஸ்பெஷலிஸ்ட். அவனுக்கு நான் இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பி வைக்கிறேன். அவன் பார்த்து சஜஷன் சொல்லுவான். நீங்க ஒரு 10 days கழிச்சு வாங்க. சரிங்க டாக்டர், 10 days கழிச்சு வரும். ம், தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ okay, சோ மச். வாங்க. ஆ. இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி எனக்கு PDF ஓகே டாக்டர். ம்.